ஆங்கிலேயர்களே பார்த்து மிரண்டு போன ஒரு இடம் தான் சிவகங்கை சீமை. மன்னர் முத்துவடுகநாதரும் ராணி வேலு நாச்சியாரும் சிவகங்கை சீமையை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது மருது பாண்டியர்கள் அவர்களுடைய படை தளபதிகளா இருந்தாங்க. மருது பாண்டியர்கள் இருவரும் சகோதரர்கள். அதுல மூத்தவர் வெள்ளை மருது, சின்னவர் சின்ன மருது. பெரிய மருது ஒரு கட்டுமஸ்தான உடல் அமைப்போடு பார்க்கவே மாவீரனா, ஒரு மரியாதை கலந்த பயத்தையும் அளிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாரு. சின்ன மருது கள்ளமற்ற மனசோட ஒரு சிறந்த வீரரா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் அறிவியல், அரசியல், ராஜதந்திரங்களையும் சிறப்பான ஆளா இருந்தார். ஆங்கிலேயர்கள் சிவகங்கையை எதிர்த்து போர் தொடுத்து மன்னர் முத்துவடுகநாதரை கொண்டுட்டாங்க. அவருடைய மறைவுக்கு பிறகு ராணி வேலு நாச்சியார், அவங்களோட குழந்தைகள், அரச விசுவாசிகள், இன்னும் நிறைய வீரர்கள் திண்டுக்கல்ல தலைமறைவா இருந்தாங்க. ஹைதர் அலி, வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி ஊமைத்துறை, இவங்கள மாதிரி சில சிற்றரசர்களோட சேர்ந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் ஒரு போர் தொடுத்தாங்க. இந்த போருக்கு தளபதியா இருந்து வழி நடத்தி போனவங்க மருதுபாண்டியர்கள். இந்திய வரலாற்றிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் நடத்தின முதல் ராணி வேலு நாச்சியார். அந்த போர்ல ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய ராஜ்யத்தை மீட்டு இன்னும் பல ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு வந்தாங்க. சிவகங்கை சீமைக்கு ஆண் வாரிசு இல்லாத காரணத்தினால தனக்கு மிகவும் நம்பிக்கையான, எல்லாத்துலயும் சிறப்பா இருந்த மருது பாண்டியர்களை தனக்கு பின் தன்னோட நாட்டை சிறப்பா ஆட்சி செய்யணும்னு அவங்கள அரசர்களாக்குனாங்க. சிறப்பால அரச குடும்பத்துல பிறக்கலனாலும் மக்களோட அரசர்களா மருது பாண்டியர்கள் வாழ்ந்தாங்க. அவங்களோட இறப்பு வரை அவங்களே அரசர்களாகவும் படை தளபதிகளாகவும் சிறந்து விளங்கினாங்க. ஆனா அதே சமயத்துல ஆங்கிலேயர்கள் ஆண் வாரிசுகள் இல்லாத நாடுகளை தன்வசப்படுத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாங்க. சில அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் புதுக்கோட்டை தொண்டைமான், அப்புறம் ஆற்காட்டு நவாப், அந்த அரசர்களோட சேர்ந்து சாதி பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஆங்கிலேயர்களும் சதிகாரர்களும் எவ்வளவுதான் தடைகளை கொடுத்தாலும் அதெல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க மருது பாண்டியர். இந்த சமயத்துலதான் 1799 வீரபாண்டிய கட்டபொம்மன் கொல்லப்படுறாரு. அவருடைய தம்பியும் படை வீரர்களும் சிறையில அடைக்கப்படுறாங்க. தங்களுடைய நண்பனுக்காக போரிட்டு மருது பாண்டியர்கள் அவரை காப்பாற்றி சிறையிலிருந்து மீட்டு அவருக்கு பாஞ்சாலங்குறிச்சியை திரும்ப கொடுத்தாங்க. ஆனா ஒரே வாரத்திலேயே திரும்பவும் அவர் தோல்வி அடைஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் அவர் மருது பாண்டியர்களை தேடி சிவகங்கைக்கு தஞ்சம் புகுறாரு. ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்ததை காரணமாக்கி ஒரு போர் அறிவிப்பை ஆங்கிலேயர்கள் அறிவிக்கிறாங்க. 65 ஆங்கில படை தளபதிகளை கொண்ட படை வந்து சிவகங்கையை முற்றுகையிடுது. 2 படை தளபதிகளும் மன்னர்களுமான மருது பாண்டியர்கள் 145 நாட்கள் போர் நடத்தினாங்க. மருது பாண்டியர்கள் விட்ட அந்த போர் அறிவிப்பு ஆங்கிலேயர்களுக்கு ஆத்திரத்தை வர வச்சது. அவர்களுடைய மனைவி, குழந்தை, உறவினர்கள், நண்பர்கள்னு எல்லாத்தையும் கைது பண்ணி சிறையில போட்டாங்க. ஆங்கிலேயர்கள் எவ்வளவுதான் ஆயுதங்களும் படைகளும் வச்சிருந்தாலும் அவங்களால மருது பாண்டியர்களை நெருங்கவே முடியல. ஏன்னா மருது பாண்டியர்கள் 220 வருஷத்துக்கு முன்னாடியே கொரில்லா போர் முறையை பின்பற்றினாங்க. 6 மாதம் நடந்த போர்ல எந்த ஆயுதங்களாலையும் வீழ்த்த முடியாத அந்த மருது சகோதரர்களை துரோகம் தான் வீழ்த்துச்சு.